போன் வாங்குறதுக்காக பணத்தை சேர்த்து வைப்போம். ஆனா இந்த நாட்டுல புது போன் வாங்குறதுக்காக எதுக்காக எலிய சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல மனிதர்கள் கடைசியா எடுக்க போகிற செல்ஃபியை பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க. இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நம்பர் 15. நார்மலா நம்ம ஆன்லைன்ல ஏதாவது Dress ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு இருந்தோம்னா அந்த Dressோட குவாலிட்டி நல்லா இருக்குமா, அந்த Dressோட கலர் கரெக்டா இருக்குமான்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதுக்கு பயந்து நிறைய பேர் ஆன்லைன்ல Dress வாங்குறத ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷன் IIT மெட்ராஸ்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது IIT மெட்ராஸ் ஒரு விதமான டச் ஸ்கிரீன் ரெடி பண்ணிருக்காங்களாம். அந்த ஸ்கிரீன் உங்களுடைய மொபைல்ல இருந்ததுன்னா நீங்க ஆன்லைன்ல ஏதாவது துணி ஏதாவது வாங்கும்போது அதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுங்கிறது எல்லாத்தையுமே நீங்க தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கலாமா. அதனால உங்களால நல்ல குவாலிட்டியான Dressகளை வாங்க முடியும். இது எப்படி பாசிபிள் ஆகும்ங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா இந்தியால நிறையவே டேலண்டட் பர்சன்ஸ் நாட்டே சூப்பர் பவரா மாத்த முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 14. சிங்கப்பூர் இந்த உலகத்திலே சேஃபஸ்டான ஒரு பிளேஸ்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு சேஃபானதுங்கிறத ஒருத்தர் ரொம்ப அழகா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா உப்டின் சைதி என்கிற ஒரு டிக்டாக்கர் அவரோட லேப்டாப் மொபைல் எல்லாத்தையும் ஒரு ரெஸ்டாரண்டோட டேபிள்ல வச்சிட்டு வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிச்சு தான் திரும்பி வந்தாராம். ஆனா அவர் திரும்பி வந்து அவரோட லேப்டாப் மொபைல வச்சிருந்த இடத்தை பார்க்கும்போது அந்த லேப்டாப் மொபைல் இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கூட அசையாம அந்த இடத்துல சேஃபா இருந்ததாம். இதனால தான் சிங்கப்பூர் ரொம்ப சேஃபஸ்டான ஒரு பிளேஸ்னு சொல்றாங்க போல. நம்பர் 13. விராட் கோலிக்கு இந்தியால மட்டும் இல்லாம இந்த உலகம் முழுவதிலும் இருந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுல நிறைய தீவிர ஃபேன்ஸ் பாகிஸ்தானை சேர்ந்தவங்களும் இருக்காங்களாம். அந்த பாகிஸ்தானி ஃபேன்ஸ்ல ஒருத்தர் தான் விராட் கோலிக்கு ரீசெண்டா ஒரு ட்ரிபியூட் கொடுத்திருக்காரு. அது என்னன்னா பாகிஸ்தானை சேர்ந்த ஆரே கட்டானி என்கிற ஒரு பையன் அவனோட ரோல் மாடலான விராட் கோலிக்கு இந்த மாதிரியான ஒரு சாண்ட் போர்ட்ரேட் ரெடி பண்ணியிருக்கான். அண்ட் இந்த போர்ட்ரேட்டை சோஷியல் மீடியாக்கள்ல விராட் கோலிக்கு டெடிகேட் பண்ணியிருந்தானா. இந்த ஆர்ட்டை பார்த்து பாகிஸ்தான்ல உள்ளவங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்தியாவை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த பையனோட இந்த ஆர்ட் ஒர்க்காக அவனை பாராட்டி இருந்தாங்களாம். நம்பர் 12. நம்மள நமக்கு புதுசா ஒரு மொபைல் வாங்கணும்னா அதுக்காக முதல்ல பணத்தை சேர்த்து வைப்போம். ஆனா ஆப்பிரிக்கால இருக்கிற மக்கள் புது மொபைல் வாங்குறதுக்காக எலியை சேர்த்து வச்சிட்டு இருக்காங்களாம். ஆக்சுவலா ஆப்பிரிக்கால இருக்கிற ஜோனஸ்பர்க் சிட்டில திடீர்னு எலிகளோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாகிடுச்சாம். அதனால ஜோனஸ்பர்க் சிட்டியோட கவர்மெண்ட் அந்த எலிகளை ஒழிச்சு கட்டுறதுக்காக புதுசா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த திட்டம் என்னன்னா, யாரெல்லாம் 60 எலிகளை கொண்டு 2 நாளில் அனிமல் சென்டர் கொண்டு வராங்களோ அவங்க எல்லாருக்கும் பரிசுங்கிற பேர்ல ஒரு ஸ்மார்ட் போன் தரதா சொல்லியிருந்தாங்களாம். அதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒரு எலியை கூட விட்டு வைக்காம வேட்டையாடிட்டாங்க. இதனால அங்க இருக்கிற நிறைய மக்களுக்கு ஸ்மார்ட் போன் கிடைச்சிருக்குது. ஆனா எலிகளோட எண்ணிக்கை அங்க ரொம்ப அதிகமாவே குறைஞ்சு போயிடுச்சாம். நம்பர் 11. குவீன் எலிசபெத்தோட மகனான பிரின்ஸ் சார்ல்ஸ் தான் இப்ப இங்கிலாந்தோட புது ராஜாவா இருக்கிறாரு. அவருக்கு கார்கள்னா ரொம்பவே பிடிக்குமா. அதனால ஒரு பெரிய கார்களோட கலெக்ஷனே வச்சிருக்காரு. அந்த கார்கள்ல ஒரு கார் ரொம்பவே வித்தியாசமான ஒரு காராம். ஏன்னா அந்த கார் மத்த கார் மாதிரி பெட்ரோல் டீசல் இல்ல எலக்ட்ரிசிட்டில ஓடாது. அந்த கார் பியூரான ஒயின்ல தான் ஓடுமாம். அதுவும் நார்மலான ஒயின் இல்ல. அந்த கார் ஓடுறதுக்கு அதுல ஒயிட் ஒயின் ஊத்தணும். இந்த ஒயிட் ஒயின் நார்மலான ஒயினை விடவும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆனது. அண்ட் கண்டிப்பா இது பெட்ரோலை விடவும் எக்ஸ்பென்சிவ் ஆனதுதான். நம்பர் 10. ஒருவேளை நம்ம ஷார்க்கள் கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா அதுங்கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஷார்க்கோட மூக்கிலே குத்துனா அதுங்க ஓடிரும் சொல்லுவாங்க. ஆனா ஷார்க்களோட மூக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னா அதுங்களால அதுங்களோட மூக்க வச்சு ஒரு மாதிரிப்பட்ட கண்ணாடி எல்லாம் உடைக்க முடியுமா. அப்ப கண்டிப்பா ஷார்க்கோட மூக்குல குத்துனா ஷார்க் ஓடுமா இல்ல நம்ம கை உடையுமானே தெரியாது. சோ ஷார்க்கோட இன்னொரு வீக் ஸ்பாட்டா என்ன சொல்றாங்கன்னா அதுங்களோட கில்ஸ், அதாவது இந்த ஏரியால அட்டாக் பண்ணணுமா. ஏன்னா ஷார்க்களோட இந்த பகுதி ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கும். அதனால இமிடியேட்டா அந்த ஷார்க் உங்களை பார்த்து பயந்து ஓடிருமா. நம்பர் 9. எப்படி பூமியில எல்லாம் பனி விழுதோ அதே போலவே தான் மார்ஸ்லயும் வீனஸ்லயும் ஸ்னோஃபால் ஆகுமா. ஆனா இந்த ஸ்னோஃபால் பூமியில விழுற பனியை போல இருக்காது. அங்க விழுற ஸ்னோஃபால் மெட்டல்களோட துண்டுகளா இருக்குமா. அண்ட் பூமியில விழுற பனியை போலவே ரொம்ப கூலிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம மார்ஸ் சூரியனை விட்டு ரொம்பவே தூரத்துல இருக்கிறனால மார்ஸோட டெம்பரேச்சரும் எப்பவுமே கூலா தான் இருக்குமா. நம்பர் 8. நம்ம மொபைல்ல செல்ஃபி எடுக்கிறதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா நார்மல் போட்டோக்களை விட செல்ஃபியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறனால நம்ம கொஞ்சம் அழகா தெரியும். ஆனா இந்த உலகத்திலே கடைசி எடுக்கப்பட போகிற செல்ஃபி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இந்த விஷயத்தை ஆக்சுவலா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்த ரிசல்ட் தான் இது. இந்த உலகத்துல மக்கள் கடைசியா எடுக்க போகிற செல்ஃபி இப்படி தான் இருக்கும்னு சொல்லி இருக்குது. இத பாக்குறதுக்கே ரொம்பவே பயங்கரமா இருக்குது. நம்பர் 7. ஒரு மனுஷனோட உடம்பு 75% தண்ணீரால் நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மனுஷனோட உடம்புல எக்ஸாக்டா 75% தண்ணீர் முதல்ல ஒரு குழந்தைய இந்த உலகத்தை பிறக்கும் போது மட்டும்தான் இருக்குமா. மத்தபடி நம்ம வளர வளர நம்ம உடம்புல இருக்கிற தண்ணீரோட அளவு குறைஞ்சிரும். எக்ஸாம்பிளுக்கு முழுசா வளர்ந்து முடிச்சவங்களோட உடம்புல 50 இருந்து 60% தண்ணீர் இருக்குமா. அண்ட் வயசானதுக்கு அப்புறம் உடம்புல 50% தண்ணீர் தான் இருக்குமா. நம்பர் 6. ஒரு காலத்துல ஸ்பார்டன் எம்பையர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா ஒவ்வொரு போர்களையும் ஜெயித்து ஒவ்வொரு தேசங்களையும் கொள்ளையடிச்சிருவாங்களாம். அதனால ஸ்பார்டன் எம்பையர்ட்ட எவ்வளவு தங்கம் இருந்ததுன்னா அவங்களோட எம்பையர் முழுவதும் இருக்கிற மக்கள் எந்த காரணத்தை கொண்டு வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லாம இருந்ததாம். ஏன்னா ஒவ்வொரு மாசமும் ஸ்பார்டன் எம்பையரோட ராஜா அங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தங்கத்தையும் பணத்தையும் பிரிச்சு கொடுப்பாராம். அந்த பணத்துல தான் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட வீடுகளும் ஓடிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம ஸ்பார்டன் எம்பையர்ல இருந்த நிறைய கடைகள்லயும் பொருட்களை